ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்தின் நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பாரங்கள், கவலைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனுடைய இயல்புகளை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய இயல்புகளை சொல்லணும் அப்படின்னா அது முடிவுக்கு வராது. அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், ஒளியாக அவர் இருக்கிறாராம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பவுல் விசுவாசிகளுக்காக இப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் ஆவியும் புரிந்து கொள்ளுதலின் ஆவியையும் கொடுக்கணும்னு அவர் என்ன செய்யறாரா? ஜெபிக்கிறாரா. இந்த உலகத்துல நமக்கு தேவை இதுதான். இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திலையும் ஒரு ஞானம் உண்டு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு ஏற்றபடி, அவருக்கு பிரியமான வழிகள்ல நடக்கும்படி அந்த அறிவை பயன்படுத்துறது. எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கும் இல்லையா? உலகத்திலிருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும், வேதத்திலிருந்து ஒரு தகவல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அந்த அறிவை தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி பயன்படுத்துறதுக்கு பேரு தான் என்னது? ஞானம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானத்தை எப்படினாலும் பயன்படுத்தலாம். உலகத்தின் வழியில என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். தேவனுக்கு பிரியமான வழியில, அவருக்கு சித்தமானபடி பயன்படுத்துறது தான் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே வேதம் என்பது ஒரு மத ரீதியான கோட்பாடோ கொள்கையோ அல்ல. அது ஒரு உறவு. நம்ம பரலோகத்துக்கு போய் தான் நம்மை அவர் அரவணைத்து கொள்ள போகிறார். பரலோகத்துக்கு போய் தான் நித்தியமாய் நான் அவரோட இருக்க போறேன். அது கிறிஸ்தவம் அல்ல. இந்த உலகத்திலேயே அவர் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிறார். நம்மோடு உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். இந்த உலகத்திலையும் இந்த வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் உங்களை அக்கறையாக, அன்போடு
இரக்கத்தோடு உருக்கத்தோடு அவர் நன்மைகள் செய்பவராக உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் செயல்பட அவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் இதுதான், அவருடைய சித்தம் அதுதான். உங்களை ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்க்கவும் அவருடைய நாமத்தை உங்க மூலம் மகிமைப்படுத்தவும் அவர் என்ன செய்கிறாரா? விரும்புகிறாரா? இந்த ஞானத்தை நீங்க உங்க சூழ்நிலைகள்ல பயன்படுத்தும் போதுதான் இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஞானத்தின் ஆவியையும் புரிந்து கொள்ளுதலின் ஆவியையும் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த ஞானத்தின் ஆவி அப்படிங்கிறது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய மனநிலை, ஆவிக்குரிய அணுகுமுறை. இந்த ஆவிக்குரிய மனநிலை, ஆவிக்குரிய அணுகுமுறை அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது பிரச்சனைகளை பாக்குறாரு, நோயை பாக்குறாரு, குறைவுகளை பாக்குறாரு, மரித்து போறத பாக்குறாரு, பாவத்தை பாக்குறாரு. அவர் என்ன செஞ்சாரு? இதே மாதிரி ஒரு சபை, ஜெப ஆலயம், சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்த்தாரு? நீ எழும்பி உன் கையை நேராக நீட்டு. இதுதான் ஆவிக்குரிய அணுகுமுறை. படகுல சீஷர்களோடு போறாரு, தூங்கி விடுகிறார். அங்க புயல் அடிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் எல்லாம் எழுப்புறாங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்து சீஷர்கள்ட்ட நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லல, நீங்க கவலைப்படாதீங்க, புயலை நான் அடக்கி விடுகிறேன் அவர் என்ன செய்யல? சொல்லல. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? அப்போ புயலை பார்த்து பயப்படுறது என்னதான்? அற்ப விசுவாசம், பயம். இது ஆவிக்குரிய அணுகுமுறை இதுவல்ல. ஆவிக்குரிய மனநல அது இல்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் அது கிடையாது. அந்த சூழ்நிலையில அந்த ஞானத்தை, அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறது தான் ஞானத்தின் ஆவியை அங்க செயல்படுத்துறது. இது நம்மளோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷம் இது. நீங்க ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் அங்க புயல் என்ன செய்கிறார்? நிறுத்துகிறார். அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நாயினூர் விதவை மகனை பாடையில தூக்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. இறுதி ஊர்வலம் நம்மெல்லாம் எப்படி பார்ப்போம்? இறந்து போயிட்டாங்க, பாவம், ஒரே பையன், அந்த அம்மா பாவமா இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? அங்க இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்க்கிறாரு? அதை நிறுத்தி நீ அழாதே என்று சொல்லி, வாலிபனே எழுந்திரு. இதுதான் ஆவிக்குரிய அணுகுமுறை. 5 அப்போ 2 மீன், பல்லாயிரக்கணக்கான கூட்டம். மீட்டிங் முடியுது, எல்லாரும் கிளம்பி போறாங்க. அவர்களை அப்படியே அனுப்பிவிட இயேசு கிறிஸ்துக்கு என்னதில்லை? மனசு இல்ல. அவருடைய இருதயத்தை பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய பெரிய விஷயத்தை தான் அவர்கிட்ட கேட்கணும், பெரிய பெரிய ஒரு கடினமான சூழ்நிலைகள்ல தான் அவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம நினைக்கிறோம். உங்களோட சின்ன தேவைகளை கூட அவர் கவனிக்கிறார். சின்ன தேவை, நீங்க சோர்வடைவதை கூட அவர் என்ன செய்வது இல்லை? விரும்புவது இல்லை. நீங்க களைப்படைவதை அவர் விரும்புவது இல்லை. நீங்கள் பசியோடு இருப்பதை அவர் என்ன செய்யறது இல்லை? விரும்புகிறதில்லை. என் ஜனங்கள், என்னுடைய மக்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. பிலிப் என்ன செய்யறாரு? அவருடைய மணிப்போசை திறந்து என்ன செய்யறாரு? பாக்குறாரு. இந்த பணம் எப்படி காணும்? அவர் மாம்சத்தின்படி என்ன செய்யறாரு? பாக்குறாரு. உலக அறிவின்படி பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன செய்யாங்க? கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன். அங்கு பல்லாயிரக்கணக்கானோருக்கு அங்க என்ன செய்கிறது? போஷிக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய அணுகுமுறை தான் நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம பயன்படுத்துகிறதற்கு நம்மளால முடியும். இந்த ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். நம்முடைய அனுதின வாழ்க்கையில அவர் அவருடைய வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்க என்ன செய்யறாரா? விரும்புகிறார். அவருடைய ஆலோசனையை சொல்ல விரும்புகிறார். அது உங்க குடும்பமா இருக்கலாம்,
உங்க உறவுகளா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உங்க சரீரத்தை குறிச்ச கவலையா இருக்கலாம், உங்க பொருளாதாரமா இருக்கலாம். அதுல வழி காட்டுகிறதுக்கு அவர் என்ன செய்யறாரா? விரும்புகிறார். அந்த சூழ்நிலைகள்ல அந்த ஞானத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? நம்ம பெற்றிருக்கிற அறிவை எப்படி அதுல அப்ளை பண்ண போறோம்? நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அறிவை எப்படி நாங்க செயல்படுத்த போறேன்? அதுதான் என்னது? ஞானம். அதுவும் தேவனுக்கு பிரியமான வழியில, அவருக்கு சித்தமான வழியில எப்படி நான் செயல்படுத்த போறேன்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல தேவ மனிதர்களை பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மோசே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி செல்லுவார். அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்களாம். ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒரு குறைவுகளை பார்க்கும் போது முறுமுறுக்கிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன செய்வாங்களாம்? முறுமுறுப்பாங்களாம். முறுமுறுக்கிறது மாத்திரம் இல்ல, அவருக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க. மோசே அந்த இடத்துல எதுவும் சொல்றது இல்ல. உடனே அவர் என்ன செய்வாரா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் தேவனுடைய சமூகத்துல அவர் விழுந்து கிடந்தாராம். அங்க என்ன கேட்கிறாரு? அவருடைய ஆலோசனையை கேட்கிறார். அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். உங்களை போய் நான் கூட்டிட்டு வந்தேன் பாருங்க, என்னுடைய பதவியை விட்டுட்டு, என்னுடைய ராஜாங்கிற ஒரு அந்தஸ்தை விட்டுட்டு, அந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு நான் இப்படி ஒரு கெட்ட பேர் கேட்கறதுக்கா நான் வரணும்? கொஞ்சமாவது நஞ்சு இல்லையே? நம்ம மனசு சொல்லும் இல்லையா? ஆனா மோசே அங்க எந்த உணர்வுகளுக்கும் அவர் செவி சாய்க்கிறது இல்ல. உடனே எங்க போறாரா? தேவனிடத்தில். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சூழ்நிலையில அவர் வார்த்தை என்ன கொடுக்கப்படுகிறது? அதனாலதான் தேவனால மோசே என்ன செய்ய முடிஞ்சது? பயன்படுத்த முடிந்தது. மோசேக்கு அடுத்து வந்த யோசுவா ஆசரிப்பு கூடார வாசல்ல படுத்து கிடந்தாரா. நம்ம நினைக்கிறோம் தேவன் நம்மை பயன்படுத்தணும், அவர் பயன்படுத்துற பாத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தேவ மனிதர்கள் அந்த பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்தார்கள்? அவரை முழு இருதயத்தோடு என்ன செஞ்சாங்க? தேடினார்கள். ஏன் வேறு ஒருவரை மோசையோட இடத்துல அங்க தேவன் தேர்ந்தெடுக்கல? ஆசரிப்பு கூடார வாசல்ல படுத்திருந்தது யாருதான் படுத்திருந்தா? யோசுவா தான் படுத்திருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது தடுமாறியே விழாத வாழ்க்கை கிடையாது, பாவமே செய்யாத வாழ்க்கை கிடையாது. நம்முடைய ஆவிதான் புதிதாக மாறி இருக்கிறதே தவிர நம்முடைய சரீரமோ நம்முடைய சிந்தனையோ என்ன செய்யல? மாறல. அது ஆதாமின் இயல்போடு இருக்கிறது. அதுல தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம், தேவையில்லாத காரியத்துல நீங்க விழுந்து போகலாம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை. நம்ம செய்யற செயலுக்கு அங்க சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என் சூழலை மேல என்ன செய்யக்கூடாது? காரணம் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் மேல என்ன செய்யக்கூடாது? காரணம் சொல்லக்கூடாது. அவரை அப்படியே அந்த பலவீனத்துல சார்ந்து கொள்ற வாழ்க்கை, அந்த சூழ்நிலைக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ற ஒரு வாழ்க்கை. தாவீது ராஜாவோட வாழ்க்கையில இதை அதிகம் பார்க்க முடியும். அவர் தவறு செய்தார்தான், ஆனா மனம் திரும்பி தேவனிடத்துல செல்லுவார். ஒவ்வொரு குறைகளை பார்க்கும் போதும் அதுக்கு ஆலோசனையை தேவனிடத்தில் அவர் கேட்பார். அவருடைய வழிகாட்டுதல் அங்க கேட்பார். அதனாலதான் அவங்களால சிறந்ததை பார்க்க முடிந்தது. அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அவரால் பார்க்க முடியுது. கோலியாத்தை பார்த்து அங்க சவுல் ராஜாவும் ராணுவமும் பயந்து ஓடி போகும்போது தாவீது ராஜாவால், ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனால் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். எப்படி சொல்ல முடிஞ்சது? அதை விட சிறந்த ஒரு உடன்படிக்கையில் இன்னைக்கு நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். அங்க எப்படி கோலியாத்தை அவர் பார்த்தார்னா, தேவனோட உடன்படிக்கையில் அவர் என்ன செய்யல? இல்ல. அந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது அந்த உடன்படிக்கையின் அடையாளம்.
அந்த உடன்படிக்கையில் இல்லாத ஒருவரால் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதைவிட மேலான ஒரு உடன்படிக்கை, நம்முடைய சூழல்கள் யாவற்றையும் ஜெயித்த ஒரு உடன்படிக்கை, சாத்தானுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. சிலுவையில் அவர் ஜெயித்த எந்த காரியங்கள்லையும் நீங்க தோற்று போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க சூழல்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு நோய எப்படி பார்க்கிறோம்? ஒரு பிரச்சனைய நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம எதிர்த்து வருகிற மனிதர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த அறிவை நம்மளால என்ன செய்ய முடியுமா? பயன்படுத்த முடியும் நம்ம பிரச்சனைகள்ல. உதாரணத்துக்கு வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கு முளைத்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தார் என்றால், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ரொம்ப அழகா இருக்கும். நேச்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம போடுற ட்ரெஸ் கூட அந்த காம்பினேஷன்ல என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக அவர் படைத்திருக்கிறார். ஆனா அதோட ஆயுட்காலம் எவ்வளவு? கொஞ்ச காலம். காலையில் பூத்து மாலையில் என்ன செஞ்சிரும்? வாடி போயிரும். அதற்கே இவ்விதம் உடுத்துவித்தார் என்றால் உங்களையும் என்னையும் அவர் சாயலில் அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஜீவனை, அவருடைய சுவாசத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது நீங்க ஆறுதல் நினைக்கிறீங்களா? மனுஷங்க சொல்ற மாதிரி ஆறுதல் நினைக்கிறீங்களா? இல்ல, அது கட்டளை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவர் சும்மா கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்லல. ஆறுதல் சும்மா சொல்லல, நான் உங்களை விசாரிக்கிறேன். உங்க கவலையில பெரிய கவலை மாத்திரம்தான் இல்ல, இந்த சின்ன கவலை மாத்திரம்தான் அப்படிலாம் சொல்லப்படல. A to Z, முதல் பிரச்சனையில இருந்து கடைசி பிரச்சனை வரைக்கும், பெரிய பிரச்சனையில இருந்து சின்ன பிரச்சனை வரைக்கும் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா. அவரோட இயல்பு என்னன்னா, விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆறுதல் சொல்றது மாத்திரம் இல்ல, அதை சரி செய்கின்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் வார்த்தை சொல்லுது. இந்த இடத்துல இந்த ஞானத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த கவலையை தூக்கி அவர்கிட்ட என்ன செய்யணும்? அப்படியே கொடுத்துடணும். நான் பாதியை நான் வச்சுக்கிறேன், பாதியை நீங்க வச்சுக்கோங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நாம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட சொல்லுறோம், மறுபடியும் அந்த கவலையை தூக்கி நம்ம தோல்ல என்ன செஞ்சுக்கிறோம்? சுமந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் அந்த பாரம் நம்மளை விட்டு போகிறது இல்ல, அதுல தீர்வையும் நம்ம என்ன செய்யறது இல்ல? பாக்குறது இல்ல. அவர் பாதத்துல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தனைகள் என்ன செய்யுமா? ஆட்கொள்ளும். உங்க புத்திக்கு அது என்ன செய்யாது? புரியாது. இத நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். நீங்க அவர் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அந்த உறவுக்குள்ள நீங்க வந்து பாருங்களேன். இது ஒரு வித உறவு. ஆரம்ப காலத்துல, இந்த சத்தியத்துக்குள்ள வந்த காலத்துல ஒரு பிரச்சனைய குறிச்ச ஒரு கவலை இருக்கு, பாரம். அதை நான் உலக ரீதியாகவும் அதை கையாள முடியும். உலக ஞானம் அதை செயல்படுன்னு எனக்கு சொல்லுது. நான் செயல்படவில்லை என்றால் அந்த இடம் சரியா வராதுன்னு சொல்லுது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? நீ சும்மா இரு, நான் என்ன செய்யறேன்? செயல்படுகிறேன். இந்த இடத்துல நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும், பொறுமை வேணும். அந்த ஞானம்ங்கிறது அந்த பொறுமையையும் அந்த விசுவாசத்தையும் அதுல நான் பயன்படுத்துறது. இதுக்கு பேரு தான் என்னது? ஞானம். அந்த பிரச்சனை என்ன ஆட்கொள்ளுது. என்னால ஒரு 4 நாள் வேதத்தை என்ன செய்ய முடியல? வாசிக்க முடியல. ஆரம்ப காலத்துல வேதத்தை மூடி வச்சுட்டேன்.
எனக்கு அவர் இறங்கி வந்து என் கண்ணீரை துடைத்து எனக்கு ஆறுதல் படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவரோட சிறந்த முறை என்ன தெரியுமா? நம்மள ஆறுதல் படுத்துற அவரோட சிறந்த முறை என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப பிடித்தமான ஒரு தேவ மனிதர். இயேசு கிறிஸ்துவின் வாயாலேயே ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்கள்ல அவரை போல ஒருத்தரை நான் என்ன செய்யல, பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. யோவான் ஸ்நானகனுக்கு தான் யார் என்பதும் தெரிந்திருந்தது, மேசியா யாருங்கிறதையும் அவர் என்ன செஞ்சிருந்தார், அறிந்து வைத்திருந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். பரிசேயர்கள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, நீர்தான் மேசியாவா? இல்ல இல்ல, எனக்கு பின் வருகிறார், நான் அவருக்கு பாதையை செவ்வை பண்ண வந்தவன்னு சொல்றாரு. ஏசாயாவோட தீர்க்க தரிசனங்களை அவர் அறிந்திருந்தார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய குரலாக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீஷர்கள் கூட்டம், அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து கிட்ட அனுப்பி விடுகிறார். அவர் ஒரு ரொம்ப தைரியமான ஒருத்தர். அவர் மக்களோடு அவர் வாழல. அவர் வாழ்ந்ததே எங்கதான் வாழ்ந்தாரு, வனாந்தரத்துலதான் வாழ்ந்தார். இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரால் மறைச்சு வச்சு உன்னை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சுகர் கோட்டடா அவரால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அங்கு ராஜா தம்பியின் மனைவியை எடுத்துக்கொள்ளுகிறார். நீ செஞ்சது தப்புன்னு அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. பிடிச்சவர் என்ன செய்யறாங்க, ஜெயில தூக்கி போடுறாங்க. யோவான் ஸ்நானகனுக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் கேள்விப்படுறார். ஏசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் கூட்டம், அவருடைய புகழ் பெருகுகிறது, அவருடைய சீஷர்கள் அதிகரிக்கிறார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம், என்னை ஏன் அவர் விடுவிக்கவில்லை? அப்ப இவர் மேசியா இல்லையோ? இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து ஏன் விடுவிக்கல? அவருக்கு அங்க என்ன வருது, சந்தேகம் வருது. நல்லா பாருங்க, ஏசு கிறிஸ்துவோட வாயினால் புகழப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஏசு கிறிஸ்துவை யார் என்று உலகத்திற்கு சாட்சியாக அறிவித்த ஒரு தேவ மனிதன், அவருக்கு ஏசு கிறிஸ்து மேல என்ன வருதா, சந்தேகம் வருதா? ரொம்ப அக்னி போல பிரகாசித்த ஒரு தேவ மனிதன் செயல்பட முடியாமல் ஒரு 4 சவருக்குள் சிறைச்சாலைக்குள் இருந்தால் அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? உண்மையிலே அது ரொம்ப ஒரு மனச்சோர்வுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும், போயிருந்திருக்கணும். அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கணும், ஒரு சோர்வு இருந்திருக்கணும். தன்னோட சீஷர்களை 2 பேரை கூப்பிட்டு ஏசு கிறிஸ்து கிட்ட அனுப்புறாரு. நீர்தான் மேசியாவா? இன்னொருவர் வர காத்திருக்கணுமா? எப்படிப்பட்ட சந்தேகம் பாருங்களேன். எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சோர்வு வந்திருந்தால் அந்த கேள்வியை அவர் கேட்டிருப்பார். உண்மையிலேயே ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை நேசிச்சிருந்தா அந்த இடத்துல அவர் என்ன சொல்லி இருந்திருக்கணும், நான் தான் மேசியா, என்னோட திட்டம் இதுதான், நான் இப்படிதான் செயல்படுவேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும், சொல்லி இருந்திருக்கணும். நீங்களும் நானும் அவர் அப்படிதான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. அந்த 2 சீஷர்களும் வந்து நிக்கிறாங்க. யோவான் இப்படி கேக்குறாருன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அற்புதங்களை செய்கிறார். நான் சொல்றதெல்லாம் வசனங்கள், நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது குறிச்ச சத்தியங்களை நான் எடுத்திருக்கிறேன். இருப்பிடங்களோட உங்களால அதுல கேட்க முடியும். கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு அற்புதங்களை செய்யறாரு. கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வையை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, பேச முடியாதவங்க பேசுறாங்க, அசுத்தாவிகள் ஓடுது, மரித்தவர் உயிரோடு என்ன செய்யப்படுகிறார், எழுப்பப்படுகிறார். ஒரு சில மணி நேரத்துக்குள்ள இது என்ன செய்யுது, நடக்கிறது. இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் யோவானிடம் போய் சொல்லுங்கள். அவர் என்ன கேட்டாரு, நீர்தான் மேசியாவா? இன்னொருவர் வர காத்திருக்கணுமா? அதுக்கு பதில் என்ன பதில்? நான் தான் மேசியா, இல்லாட்டி இல்லைன்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும், சொல்லி இருக்கணும். இல்லை என்றால் என்னுடைய திட்டம் இதுதான், யோவான கவலைப்படாதன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கணும், சொல்லி இருக்கணும். இல்ல சிறைச்சாலையில போய் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும், பார்த்திருக்க வேண்டும். அவருடைய கண்ணீரை அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும், தொடச்சிருக்கணும். ஏன் அவர் யோவான் ஸ்நானகனை சிநேகிக்கலையா, அவரை நேசிக்கலையா?
அவருடைய சரீர பிரகாரமாகவும் யோவான் ஸ்நானகன் அவருக்கு உறவினர். அவருடைய தேவத்துவத்தின் அடிப்படையில அவருக்கு பிடித்த ஒரு தேவ மனிதர். அவர் அவ்விதமாக அங்க என்ன செய்யல, செயல்படல. என்ன பாத்தீங்களோ அத போய் அவர்கிட்ட என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அந்த 2 பேரும் கிளம்பி போறாங்க. போன பிறகு யோவான் ஸ்நானகனை குறித்து புகழ்ச்சியாக பேசுகிறார். ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவர்களில் இவரை போல என்ன செய்யல, பார்க்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், இது அந்த சீஷர்கள் இருக்கும்போது சொல்லி இருந்தால் இது அவர் காதால கேட்டா யோவானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்லையா? சந்தோஷமா, அது ஒரு கிரெடிட் அந்த இடத்துல. ஆனா அது அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அங்க நடந்தது என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நன்றாக தெரியும். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய குரல் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் என்ன செய்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார். அதற்கு பக்கத்துலதான் மேசியாவோட அடையாளங்களை ஏசாயா சொல்லி இருப்பார். அவர் வந்தா என்ன என்ன அற்புதங்கள் நடக்கும்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் அவர் வாயால சொல்லாம செய்து காண்பித்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக யோவானை அங்க என்ன செய்கிறார், திருப்பி விடுகிறார். புரியுதா? நாம என்ன நினைக்கிறோம், நம்ம கண்ணீரை துடைக்கணும், நம்ம பக்கத்துல வந்து அரவணைக்கணும், நம்மளை அணைத்து கொள்ளணும், என் திட்டம் இதுதான் சொல்லி நமக்கு மேப் போட்டு காமிக்கணும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர் அரவணைக்கிற, நம்மை வழி நடத்துகிற சிறந்த முறைகள்ல உயர்ந்த முறை என்னன்னா, உங்களை அவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவது, உணர்ச்சிகளுக்கு நேராக அல்ல. இத வாசிச்ச உடனே தூரமா வச்சிருந்த வேதத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன், மடிக்கி கொண்டு வந்தேன். இல்ல, என் கண்ணீரை நீங்க துடைக்கணும்னு நான் நினைக்கல. உங்க வார்த்தையில நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க, அதுல என்ன வழிகாட்ட போறீங்க? அந்த வார்த்தையில அவர் என்னோடு பேசியது, அந்த பிரச்சனையை குறித்து அவர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, மனிதனால் உண்டாயிருந்தால் அது என்ன செஞ்சிடும், அழிந்து விடும், நீ செயல்பட தேவையில்லை. தேவனால் உண்டானால் உன்னால என்ன செய்ய முடியாது, நீ செயல்பட்டாலும் உன்னால என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. என்னால் அது உண்டாயிருந்ததுன்னா உனக்கு எதிராக நான் எப்படி செயல்படுவேன்? அவர் பேசின வார்த்தையை பாருங்களேன். அன்றைக்கே அந்த பிரச்சனையை குறித்த கவலை என்னை விட்டு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. அதை குறித்து நான் இன்றைக்கு வரைக்கும் என் மனசுல நான் என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. இதுதான் நம்ம சூழ்நிலைகள்ல அந்த அறிவை பயன்படுத்துகிற ஞானம். இதுல நான் செயல்பட்டேன் அப்படின்னா தேவனால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். ஒரு அம்மா பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அவங்களுடைய மகன் அவரோடு பேசவில்லை. ஒரு தாயாக அந்த வலியை என்னால என்ன செய்ய முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது. அவங்க சரீரத்துல முழுவதும் அவங்களுக்கு நோய். அவங்களுக்கு அழுக மட்டும்தான் வந்தது. அவங்க பிரச்சனையை கூட முழுசா என்கிட்ட என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அவங்க கிட்ட நான் சொன்ன வார்த்தை, இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள்ங்கிறத நான் என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா அந்த நோய்க்கு காரணமே என்னதுதான், அவங்களுடைய கவலை, அவங்களுடைய பாரம். இந்த கவலைய நீங்க அவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அதை சுமக்கிறவராக இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை அவர் சரி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க இதை இறக்கி வைங்க, உங்களுடைய சரீரத்துல சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ரொம்ப தாழ்மையான ஒரு அம்மா. அவங்க சொன்னதை அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. சத்தியத்தை கொடுத்திருந்தோம், அவங்க அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதை கேட்க கேட்க அந்த கவலைய அவர்கிட்ட கொடுக்க கொடுக்க அவங்க சரீரத்துல ஒவ்வொரு நோயும் சரியானதை நாங்க பார்த்தோம். அவங்க உட்கார்ந்து மனப்பாடமா இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் அவங்க என்ன செய்யல, சொல்லல. அந்த சூழ்நிலைகள்ல அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதில் அந்த அறிவை பயன்படுத்துறது, அவருக்கு பிடித்த விதமாக, அவருக்கு சித்தமான விதமாக.
கவலை மாத்திரம் இல்ல, உங்களை எதிர்த்து ஒருத்தங்க வராங்க, அது எதிரி இல்ல, அது உங்க நண்பர். அது எதிரியா இருந்தா கூட ரொம்ப கவலைப்பட மாட்டோம். நண்பரா இருந்தா எப்படி இருக்கும்? தாங்க முடியாது இல்லையா? வேதத்துல எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. எல்லாத்துக்கும் அவருடைய வார்த்தை வழி காட்டுகிறது. தாவீது ராஜா சொல்றாரு, வாசிக்கலாம். சங்கீதம் 39 1-5 வரை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இந்த 2 வசனத்துல பாருங்க, அவருக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு துக்கம் இருக்கு மனிதர்கள் மூலம். ஆனா வார்த்தையினால பாவம் செய்யாத படிக்கு வாயை என்ன செஞ்சுக்கிட்டாரா? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரா? இதுவும் ஒரு ஞானம். ஒரு பிரச்சனையில நம்மளை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள், அது உறவுகளோ நண்பர்களோ இல்ல எதிராக வருகிறவர்களோ, வாயை என்ன செஞ்சுக்கிட்டாரா? மூடி வச்சுக்கிட்டாரா? அதுக்கு பெயர் என்னதான்? ஞானம். அந்த பிரச்சனையில நம்மளை எதிர்த்து வரும்போது முதல்ல செயல்படுறதே எதுதான் நமக்கு செயல்படும்? என்னதான் செயல்படும்? வாய் தான் நமக்கு செயல்படும். ஆனா தேவனுடைய ஞானம் அது அல்ல. வாய் என்ன செஞ்சுக்கிட்டாரா? மூடி வச்சிருக்கிறாரா? அந்த வசனத்தை பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? நமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், தீங்கு இருக்கும், துரோகம் இருக்கும். ஆனா வாய் என்ன செய்யக்கூடாதா? திறக்கலையா? நம்மை விட ஒரு குறைவான உடன்படிக்கைக்கு கீழ் உள்ளவர். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கும், உலகத்துல உள்ள எதனாலும் அடக்கிடலாமா, ஆனா இந்த நாக்க மட்டும் என்ன செய்ய முடியாதா? என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அது அடங்காதது மாத்திரம் இல்ல, அது விஷம் நிறைந்ததா இருக்குதா, ஒரு காட்டையே கொளுத்தக்கூடிய வல்லமை நிறைந்ததாக இருக்குதா. பெரிய காடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அது எரிஞ்சு போச்சுன்னா அது இருந்த சுவடே இருக்காது, சாம்பல் தான் மிஞ்சும். அது போல எல்லாவற்றையும் அழிக்கிறதற்கு இந்த நாக்குக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. உறவுகளை அழித்து விடும். அந்த வார்த்தையை எப்படி பேசணுமா? கவனமா பேசணுமா? என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் நான் என்ன செய்யல? பேசல. பொல்லாததையும் நான் என்ன செய்யல? பேசல. ஆனாலும் என் துக்கம் என்ன செஞ்சது? அதிகரித்தது. அவர் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு, ஆனாலும் துக்கம் என்ன செஞ்சுதான் அவருக்கு? அதிகரித்ததா. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய அணுகுமுறை, பிரச்சனைக்கு மத்தியில வாய் வார்த்தைகள் அதிகம் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. யோசிச்சு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின் படி மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். இதுல நான் என்ன பேசணும்? அவர்கிட்ட அந்த வழிகாட்டுதலை கேட்டுட்டு தான், அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அதிகப்படியான வார்த்தைகள் பாவம் இல்லாமல் போகாது. அந்த வழிகாட்டுதலை, அந்த ஞானத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம பேசணும். இங்க அவர் கோபமாகவும் பேசலையா, ஆனா உள்ள அடக்கி வைக்க வைக்க அவர்கிட்ட என்ன அதிகமாகுதா? துக்கம் அதிகமாகுது. அனல் மூண்டது அப்படிங்கிறாரு. எதிர்த்து வருகின்ற அந்த மனிதர்களோட காரியங்கள், அந்த தீங்கு, அந்த வருத்தம், அந்த துக்கம் அவருக்குள்ள அக்கினியாய் எரியுதான். ஆனா அடுத்தவர் என்ன செஞ்சார் பாருங்க. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம் 3-4. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே
நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். அப்படி இருதயம் துக்கத்தினால நிறைஞ்சிருக்கும் போது அவர் தேவனை நோக்கி திரும்பினாராம். அந்த வழிகாட்டுதல் அவர் என்ன செய்யறாரு? தேடுகிறார், அவரை சார்ந்து கொள்றாரு. அந்த பிரச்சனைக்கு மத்தியில நான் எவ்வளவு நிலையற்றவன் என்கிறதை எனக்கு நீங்க சொல்லுங்க, அவர் கேட்கிறாரு. அடுத்து வர்ற வசனங்கள்ல எல்லாம் அவர் சொல்வாரு. 7வது வசனம் பாருங்க. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. புதிய உடன்படிக்கையில நம்முடைய பலவீனத்தை மாத்திரம் இல்ல, இந்த பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ சார்பில் நான் செயல்படுகிறேன் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் சார்பில் அவர் வழக்காடுகிறார் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் என்ன செய்வாங்க? ஓடி போவார்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு அவர் பலத்தங்க என்ன செய்யணுமா? சார்ந்து கொள்ளணும். இத நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். நீங்க இதை அனுபவிச்சு பாருங்களேன். நான் அநேக முறை இதை நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருத்தத்தின் மத்தியில அந்த வருத்தத்தை நீங்க யோசிச்சு பார்க்க பார்க்க உள்ள என்ன வருமா? அக்கினி மூளும். உங்க சிந்தனைகள் ஒரு போர்க்களம் மாதிரி என்ன செய்யும்? மாறும். வெளியில எங்க? சிந்தனையில. அதுக்கு மத்தியில நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து இதுல ஏன் பலத்துல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. எனக்கு அவர் பலம் தேவை, அந்த கிருபை எனக்கு வேணும், அவரை நான் சார்ந்து கொள்ள போறேன். ஒரு இடத்துல நான் பேசாம இருக்கிறது மாத்திரம் ஆவிக்குரிய அணுகுமுறை இல்ல, அந்த பிரச்சனைய அவர் கையில ஒப்படைக்கிறது. இதுதான் ஞானம். மறுபடி சொல்றேன், உங்களுக்கு எதிர்த்து வருகிற சூழல்கள்ல நீங்க பேசாம இருக்கிறது மாத்திரம் ஞானம் இல்ல, அந்த பிரச்சனைய யார் கையில கொடுக்கணுமா? அவர் கையில கொடுக்கணுமா? அவர் கையில கொடுத்துட்டு அந்த பிரச்சனையில அவர் வல்லமையின் ஆழத்தை நாம எதிர்பார்க்கணுமா? அந்த பிரச்சனையில எதை எதிர்பார்க்கணுமா? அவர் வல்லமையின் ஆழத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தை குறிச்சு நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுறேன். ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, என் பிரச்சனைகளை, என் பலவீனங்களை நான் கொண்டாடுகிறேன். சந்தோஷமா அதை எதிர்கொள்றாரா? ஏன்னா அதுல கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழம் என்ன செய்ய போகுது? வெளிப்பட போகிறது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில அவர் கையில கொடுத்துட்டு அந்த வல்லமையை நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உங்க நெஞ்சின் பாரம் உங்களை விட்டு போறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இந்த ஞானத்துல செயல்படும் போதுதான் அந்த கிருபையை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த ஞானத்தின்படி அவர் செயல்பட சொல்றது ஏன் செயல்பட சொல்றாருன்னா, அதுதான் அவருடைய வழி. அதுல அவர் செயல்படுகிறார். உங்களுக்கான சிறந்ததை அவர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய நாமத்தை உங்க மூலம் மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். உங்க வழிகளை சரி செய்ய அவர் விரும்புகிறார். நடக்கும் பாதையை அகலமாக்க விரும்புகிறார். உங்கள் கால்களை வலுவாதபடிக்கு பலப்படுத்த அவர் விரும்புகிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க அவர் விரும்புகிறார். ஒரு வசனம் நான் கடந்த வாரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். துன்மார்க்கருடைய செயல் அவர்களுக்கு கண்ணியாய் இருக்குதான். வேற யாரும் அவங்களுக்கு கண்ணி வைக்க வேண்டாம், அவங்க செயல்களே அவர்களுக்கு கண்ணி. அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அப்போ ஒருத்தங்களோட செயல்களை தெரியாம அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா அவங்க குற்றவாளிகள் ஆவார்களாம். இதெல்லாம் புரிஞ்சா நம்ம வேடனுடைய கண்ணிக்கு என்ன செய்யப்படுவோம்? தப்புவிக்கப்படுவோம்.
வேடன் விரிச்சிருக்கிற கண்ணுக்கு பார்க்க தெரியுமா? தெரியாது. சாதாரண பாதை போலதான் இருக்கும். அதுல வெளிச்சம் இருந்து அதை கூர்ந்து கவனிச்சு பார்த்தாதான் அதுல கண்ணி தெரியும். நாம நடக்கும் பாதை பிசாசானவனால் கண்ணிகளால் நிறைந்திருக்கிறது. வேத வசனமே அதை காட்டுகின்ற வெளிச்சமாய் இருக்கிறது. நம்ம நடக்கும் பாதையில வெளிச்சத்தை காண்பிக்கிறதற்காக அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம விசாரிக்க வேண்டாம். யார் விசாரிப்பா? அவரே விசாரிக்கிறார். அதனால யார குறிச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி, அவங்க அப்படிதான், அது யாரா இருந்தா என்ன, நம்ம உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், எதுவா இருந்தா என்ன, நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தைகளை சீர்தூக்கி பார்க்க என்ன செய்யப்படுது? ஞானம் நமக்கு போதிக்கிறது. யாவரும் பேசுகிறதற்கு தாமதமாயும். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு என்ன செய்யணுமா? தீவிரமா இருக்கணுமா? பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? கோபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? தாமதமா இருக்கணுமா? நம்ம அப்படியே இது ரிவர்ஸ். நம்ம என்ன பண்றோம்? பேசுகிறதற்கு தீவிரமாயும், கோபிக்கிறதற்கு அதிசீக்கிரமாகவும், கேட்கிறதற்கு தாமதமாயும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஞானத்தின் வழியே எப்படி திசை திருப்பி விடப்பட்டிருக்கு பாருங்களேன். இது ஞானத்தின் வழி. இத உங்க சூழ்நிலைகள்ல அவர் செயல்படுத்த சொல்லுகிறார். அதுதான் ஞானத்தின் ஆவி. இததான் பவுல் சொல்றாரு, ஞானத்தின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அறிவை உங்க சூழ்நிலைகள்ல தேவனுக்கு ஏற்ற விதமாக நீங்கள் பயன்படுத்துவதுதான் ஞானம். தேவ ஞானம் அதுவும் எப்படிப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபு 3வது அதிகாரம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்குமா, பின்பு அது சமாதானம் நிறைந்ததா இருக்குமா, சாந்தமும் இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அவருடைய ஞானம் உங்க வாழ்க்கைய மாத்துறது மாத்திரம் இல்ல, உங்களை சார்ந்தவர்களோட வாழ்க்கையும் அது என்ன செய்யுமா? மாற்றும். அவருடைய வார்த்தை அதுக்கு நேராதான் நம்மள வழி நடத்துது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலைகளை, நம்மளுடைய கடினமான சூழ்நிலைகள்ல முடிவு எடுக்கிறதற்கு முன்னாடி அவர் வழிகாட்டுதலை நாம பெற்றுக்கொள்வது. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், வாசிக்கலாம் யாக்கோபு 1:5-6. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், உங்க சூழ்நிலைகள்ல எப்படி செயல்படணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியவில்லை என்றால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், எல்லாருக்கும் அதை எப்படி கொடுக்கிறாரா? முழுமையா, பரிபூரணமா, சம்பூரணமாக என்ன செய்யறாரா? கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. மனுஷங்க தான் கூட 4 தடவை போய் கேட்டா, அப்பதானே நான் சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, இதெல்லாம் நம்ம தான் என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரா?
கடிந்து கொள்ள மாட்டார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். அதுவும் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட அதை கேட்கணுமா. 2 மனசா என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அந்த ஞானம் செயல்படுமா? செயல்படாதா? இது பிராக்டிக்கலா நடைமுறைக்கு இது ஒத்து வருமா? ஒத்து வராதா? இதுல பயன்படுத்தினா இதுல நான் பார்க்க முடியுமா? முடியாதா? இப்படி சந்தேகத்துல அந்த ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. விசுவாசத்தோடு அதை நீங்க கேட்டு நீங்க அதுல செயல்படும் பொழுது அதுல சிறந்ததை நீங்க பார்க்க முடியும். அதுதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம சொந்த புத்தியில என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுய புத்தினா என்ன? நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவு நமக்கு ஒரு தகவலை சொல்லும். அதுல என்ன செய்யக்கூடாதா? வசனம் சொல்லுது. நம்ம அறிவுல போறோமா? தேவனுடைய ஞானத்துல போறோமா? நான் சொல்றது புரியுதா? தேவனோட சிறந்தது வேணும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரோட சிறந்தது வேண்டும் என்று விரும்புகிறோம். எனக்கு இதுல அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம். இதுல எனக்கு விடுதலை வேணும்னு விரும்புறோம். நம்ம எந்த புத்திய நம்புறோம்? யாரு புத்திய நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? சுய புத்தி. நம்ம சுய புத்தி அவருடைய ஞானத்தை விட குறைவானது என்று என்றைக்கு நம்ம நம்புறோமோ அப்பொழுதே அவருடைய ஞானம் வெளிப்பட ஆரம்பிச்சிரும். நம்ம யாரோட இதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம சுய புத்திய. நீ சுய புத்தியின் மீது சாயாமல், வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு எடுத்துக்காட்டுக்கள். யோசேப்பு ஒரே நாள்ல ஒரு செல்வந்தரான ஒரு வீட்டு பிள்ளையா இருந்து ஒன்றுமே இல்லாமல் ஆனவர், அடிமையாக விற்கப்பட்டவர். அங்கு போத்திபாரின் வீட்டுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார். போத்திபாரின் மனைவி அவரை தவறான ஒரு உறவுக்கு அழைக்கிறார். நல்லா கவனிங்க, அடிமைக்கு எதிர்காலமே கிடையாது. அந்த இடத்துல யோசேப்பால அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கிற எண்ணம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். அவங்க மனைவி யாருக்கும் தெரியற முறையில தவறா நினைக்க அவங்க அழைச்சிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டு எஜமானி அவங்க. இந்த இடத்துல நான் ஒரு தயவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதுல இருந்து நான் வெளியே வரணும், இல்ல இதுல நான் அதிகாரியா மாறணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சுய புத்தியில யோசேப்பு என்ன செய்யல? சாயல. கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு அவர் நம்பிக்கையா இருக்க போய்தான் நான் தேவனுக்கு விரோதமா இதை எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரா? ஓடி போனார். அவர் பாதை அங்கு செவ்வைப்படுத்தப்பட்டது. யோசேப்பு எப்படி அதிபதியானாரு நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். அவர் சொந்த பத்திய என்ன செய்யல? சார்ந்து கொள்ளல. அவர் ஞானத்தை அவர் சூழ்நிலைகள்ல பயன்படுத்தினாரு. அவர் வார்த்தை கொடுக்கிற அந்த வழிமுறைகளை, அறிவை அவர் சூழ்நிலையில என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினாரு. ஒவ்வொரு தேவ மனிதர்களை நீங்க பார்க்க முடியும். மோசையா இருக்கலாம், தாவீது ராஜாவா இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், தானியேல். கொன்று போட்டாலும் சரி, என் சூழ்நிலையில ஒரு வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் இருப்பேன். 5 ராஜாக்களுக்கு அந்த தேசத்துல அடுத்த அளவு அமைச்சராக தானியேல் இருந்தாராம். புறஜாதி தேசம், தேவனை அறியாத தேசம், தேவனை அறியாத ராஜா தானியேல் அவருக்கு முதல் அந்தஸ்துல அமைச்சராக என்ன செஞ்சாரா? இருந்தாரா? எப்படி? அந்த சூழ்நிலையில தேவனுக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமானபடி அந்த அறிவை சூழ்நிலைகள்ல பயன்படுத்துறார். அதுக்காக என்ன விளைவுகள் வந்தாலும் சரி அதை சந்திக்க அவர் தயாராக இருந்தார். முழு இருதயத்தோடு கர்த்தரை அங்க நம்புறாரு. அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. நீ கேளு, ஞானத்தை கேளு, ஆனா எவ்வளவாகிலும் நீ சந்தேகப்படாம என்ன செய்ய? கேளு.
இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி மதில் மேல பூனையா நிற்க போய் தான் எந்த பக்கமும் நம்ம என்ன செய்யறோம்? போகாம நின்று கொண்டிருக்கிறோம். வசனம் இது ஒரு தியாலஜி கிடையாது, இது ஒரு கதை கிடையாது, இது ஒரு வரலாறா பார்க்காதீங்க. இதெல்லாம் லிவிங் டெஸ்டிமனி, உயிருள்ள சாட்சிகள். அவங்க வாழ்க்கையில அதை எப்படி அவங்க அப்ளை பண்ணாங்களோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தும் போது நீங்க அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவருடைய வார்த்தை ஞானம், அவருடைய வார்த்தை நமக்கு வழியை போதிக்கிறது, நம்ம நடக்கும் பாதையில வெளிச்சத்தை அது காட்டுகிறது. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க எப்படி செயல்படணும் அறிவை அது போதிக்கிறது. அந்த தகவலை பெற்றிருந்தால் மாத்திரம் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அதை புரிந்து கொள்ற ஆவி நமக்கு வேண்டும். அதுதான் வெளிப்பாடு. அதை புரிந்து கொள்றத நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். இதுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாம உங்களால அதுல என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அறிவு தெரியும், உண்மைதான். நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்தா எனக்கு தேவன் செயல்படுவார், உண்மைதான். எத்தனை பேருக்கு நம்மளால அதுல விட்டு கொடுக்க முடியுது? இதுல மன்னிச்சா எனக்கு தேவன் செயல்படுவார், எத்தனை பேருக்கு அதை மன்னித்து மறக்க முடிகிறது? இந்த இடத்துல நான் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நிற்க வேண்டும், இதுல நான் கவலைய அவர் கையில நான் கொடுக்கணும், அவர் என் சார்பில் செயல்பட போறாருன்னு எத்தனை பேர் அதுல தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம்? அந்த பாரத்தை தானே சுமந்து கொண்டு இருக்கிறோம், அந்த கவலையை தானே சிந்தனையில சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதை கொடுத்துட்டே வாய் சொல்லுது, ஆனா சிந்தனை எதால நிரம்பி இருக்கு? கவலைகளினால், பாரங்களினால், 2 மனதினால். இது நடக்குமா நடக்காதா? வாய் வசனம் சொல்லுகிறது, சிந்தனை பிரச்சனைகளினால் என்ன செஞ்சிருக்கு? நிரம்பி இருக்கு. அந்த ஞானம்னா என்னன்னு தெரியுது, ஆனா அந்த அறிவை நம்ம சூழ்நிலையில நம்மளால என்ன செய்ய முடியல? பயன்படுத்த முடியல. அந்த சூழ்நிலைகள்ல பயன்படுத்துறதற்கு உங்களுக்கு தேவனோடு உறவு வேண்டும். அவரை தேடுகிறவர்கள், முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் அந்த ஞானத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம்ங்கிறது அவருடைய வார்த்தையின் அறிவை உங்க சூழ்நிலைகள்ல நீங்க பயன்படுத்துறது. வெளிப்பாடு அப்படிங்கிறது தேவனுடைய ரகசியம், அறிவிக்கப்படாமல் இருந்த ரகசியம், புரியாமல் இருந்த ரகசியத்தை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவது. இதுக்கு பேரு தான் என்னது? வெளிப்பாடு. இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களால அதுல எளிதாக என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களால என்ன செஞ்சிட முடியும்? நடந்து போக முடியும். எத்தனையோ ஊழியக்காரர்கள், ஒரு தெய்வ மனிதர், ஒரு பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல தேவனை அறியாத அத்தனை மக்கள் இருந்தாங்களாம். நடக்க முடியாத ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அவர் சுகத்தை பெற முடியும். யாரெல்லாம் இதை நம்புறீங்க? உங்களுக்கு வேற எதுலையாவது நம்பிக்கை இருந்தால் நீங்க உங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் அந்த விடுதலையை நீங்க நடத்தி காண்பீங்க அப்படின்னு சொன்னாராம். வேற வழிபாடுகள்ல உள்ள 2-3 வழிபாடுகள்ல உள்ளவங்க அங்க அவங்க முறையில அதை பிரார்த்தனை பண்றாங்க, அவங்க மன்றாடுறாங்க. அந்த மனிதனுக்கு அங்க என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. இந்த தேவ மனிதன் வேற ஒண்ணுமே சொல்லல, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாரா? எழுந்து நடந்துட்டாரு. அவ்வளோ பெரிய கூட்டத்துல இப்படி சவால் விடுறோமே, அது நடக்கலாட்டி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு அவருக்கு அங்க என்ன இல்ல? பயம் இல்ல. இது இந்தோனேஷியாவுல நடந்த உண்மை. மறுநாள் அந்த கூட்டத்துக்கு அந்த நகரத்துல உள்ள எல்லா மக்களும் என்ன செஞ்சுட்டாங்களா? வந்துட்டாங்களா. ஊருக்குள்ள ஒரு ஆட்டோ ஒரு கார் கிடையாது, எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு கொண்டு விடுறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்களா? வந்துட்டாங்களா. அந்த தேவ மனிதர்கிட்ட நீங்க எப்படி இவ்வளவு தைரியமாக அந்த இடத்துல சவால் விட முடிந்தது என்று கேட்கும் போது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அந்த வெளிப்பாடை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்ங்கிற வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்ள போய் அதுல அவரால் அங்க என்ன செய்ய முடியுது? செயல்பட முடிகிறது. இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது ஆவியானவர் அந்த ரகசியத்தை உங்களுக்கு காண்பிப்பது. அந்த வார்த்தைக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது தகவலா தான் தெரியும்.
நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் வலிக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பிரச்சனை இன்னும் மாறல. நான் இததான் சொல்றேன், என் சூழ்நிலை மாறல. நான் இததான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் மாறல? ஏன்னா வெளிச்சத்தை நீங்க இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறார், அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் வேண்டும். நீங்க அவங்களுக்கு விடுதலையை கொடுங்கன்னு அவர் என்ன செய்யல, ஜெபிக்கல. சுகத்தை கொடுங்கன்னு அவர் என்ன செய்யல, ஜெபிக்கல. ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கல. நீங்க என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீங்கிறத பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள், புரிந்து கொள்ளுதலின் ஆவி, ரெவலேஷன், வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுங்க. வார்த்தைக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்க சூழல்ல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பார்த்துருவீங்க. உங்களால அதுல செயல்பட முடியும். அந்த நம்பிக்கை இல்லாம உங்களால காலை தூக்கி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அது ஒரு தகவலாக இருக்கும். அது ரெண்டு மனசா இருக்கும். உங்களுக்கு பயம் வரும், இது நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணம் வரும். இது உங்களோட மன தைரியத்துல இதை நீங்க செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையில நடக்கணும்னா உங்க மன தைரியத்துல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. விசுவாசிகள் ஏன் நிறைய பேர் தோத்து போறாங்க, அவங்க தங்களோட சொந்த பலத்துல அதுல போய்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த பலத்துல அவர் வழியில என்ன செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு போயிடலான்லாம் நான் சொல்ல மாட்டேன், போகவே முடியாது, இம்பாசிபிள். அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கஷ்டப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை அல்ல, நம் மூலமாக கிறிஸ்துவை வாழ வழிவிடுகின்ற ஒரு வாழ்க்கை. நாம வாழ்ற வாழ்க்கையே இல்ல, அவரை சார்ந்து கொள்றது. நீங்க கஷ்டப்பட்டு மன்னிச்சிருங்க, நீங்க கஷ்டப்பட்டு இந்த பாவத்துல இருந்து வெளியில வந்துருங்க, கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வாயை மூடிக்கோங்க, கஷ்டப்பட்டு நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, கஷ்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க. உங்க பலத்துல இது முடியாது. நீங்க உங்க பலத்துல செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சோர்வு, உங்களுக்கு போராட்டம், மனசுல நிம்மதி இருக்காது. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கல? நிறைய பேர் வருவாங்க, 4 விதமான மக்கள். இந்த வார்த்தையை சொல்லும் போதே இந்த வெளிச்சத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பாக்குறவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க, விடுதலையை பார்த்துருவாங்க. அடுத்து வர்றவங்க தாழ்மையான இருதயத்தோடு அந்த வார்த்தைகளை தேடி முதலிடம் கொடுத்து அதை தேட தேட அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வெளியில என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அடுத்து வரவங்க மாம்ச கண்களோடு தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. மாம்ச கண்கள்னா என்ன, நம்ம உலக பிரகாரமான விதத்துல பாக்குறது, உலக அறிவோடு பாக்குறது, உலக அனுபவத்தோடு பாக்குறது. இப்படி பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் அதுல என்ன செய்ய முடியாது, நீங்க அந்த ஞானத்தை பயன்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தையே ஞானம். உங்க பாதையில அதை வெளிச்சமாக அவர் அதை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு மத்தியில கண்ணை மூடிட்டு அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு பாருங்களேன், அது உயிரோடு வர்றதை உங்களால பார்க்க முடியும், செயல்படுறத பார்க்க முடியும். நீங்க மன பாரத்தோடு உங்க கவலைய அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, உங்க நெஞ்சின் பாரங்கள் மறைறத உங்களால பார்க்க முடியும். இது செஞ்சு பார்க்கணும். இது அப்ளை பண்ற ஒரு இடம். இது நான் மனப்பாடம் பண்ணி சொல்ற ஒரு காரியம் இல்ல. எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அதை 100 தடவை வாசிக்கிறது இல்ல. ஃபெய்த் இன் ஆக்ஷன். நீங்க செயல்படாம அந்த பலனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீ என்கிட்ட தான்னா அந்த பிரச்சனையை அவர்கிட்ட என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த நான் வழியில நடனா அதுல கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடணும், நடக்கணும். இதை நீ செய்யாத அப்படின்னா அது உலக பார்வையில அது எத்தனை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வர முடியும்? அவர் மேல நம்பிக்கை இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த வெளிச்சத்தை உங்க கண்கள் பார்க்காமல் உங்களால அதுல கால் எடுத்து என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஞானத்தின் ஆவியும் புரிந்து கொள்ளுதலின் ஆவியும். இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதை நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் கப்பர் சேதத்திலிருந்து விடுதலையாகி ஒரு தீவுக்கு போறாரு. அங்க அந்த குளிருக்காக விறகெல்லாம் அனல் மூட்டுறாங்க, தீ மூட்டுறாங்க, குளிர் காயிறாங்க. ஒரு பாம்பு அவரை கைய கடிக்குது.
அதை என்ன செஞ்சாரா? உதறி விட்டாரா? ஐயோ கடிச்சிட்டேன்னு அவர் என்ன செய்யல? பார்க்கல. அங்கதான் கஷ்டம்ட்டு வந்தேன்ப்பா, இங்கேயும் என்ன பாம்பு கடிக்குதுன்னு அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? சொல்ல. அதை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு புரிஞ்சா போதும், அவரை தேடும் போது உங்களால அதை பெற்றுக்கொள்ள முடியும். சனிக்கிழமை மீட்டிங்க்கு ஒரு சகோதரி வருவாங்க, கிராமத்துல இருந்து வருவாங்க. அவங்க ஒரு நாள் வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி அப்படின்னா, அவங்களுக்கு சத்தியம் ரொம்ப தெரியாது, சொல்றத கவனமா என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அதை சொல்லவும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பிரச்சனை இருக்குமா, ஆனா எனக்கு கவலை இல்ல. என்ன சொன்னாங்க? எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா கவலை இல்ல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. என் பையன் என்கிட்ட பேச மாட்டான், சண்டை போடுவான், ஆனா எனக்கு கோபம் வர்றது இல்ல. எனக்காக தான் அவர் இருக்கிறாரே. என் பையனை பாம்பு கடிச்சிட்டு, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க இல்லாமா, ஒருத்தர் பாம்பு இப்படி உதறி விடுவாருன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு அது ஞாபகம் வந்தது. என் சிந்தனைக்கு நான் அதை கொண்டு போகவே இல்லை. அது பவுல்னு கூட அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அந்த வெளிச்சம் உங்களுக்கு புரியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி அவங்களால அந்த அறிவை அதுல பயன்படுத்த முடிகிறதுனா, அந்த வெளிச்சம் உங்களுக்கு புரியுது. பாம்பு உதறி விடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவரை கடிச்ச பாம்பு ஒண்ணும் செய்யலைன்னா என் பிள்ளைய கடிச்ச பாம்பு என்ன செய்யாது? அந்த விஷமும் ஒண்ணும் செய்யாது. ஒன்றும் அங்கு செய்யவில்லை. அதுதான் அதோட சாட்சி. இதுதான் சூழ்நிலைகள்ல நீங்க அந்த அறிவை பயன்படுத்துறது, அந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்றது. உலகத்தையே படைத்தவர் வெளியே இல்ல, எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த பிரசன்னத்துல மலைகள் கூட மெழுகு போல என்ன செய்யுமா? ஒருகி ஓடுமா. உங்க செங்கடல் எம்மாத்திரம், உங்க எரிகோ எம்மாத்திரம், உங்க ராட்சசன் எம்மாத்திரம், உங்க மலைகள் எம்மாத்திரம். அவரை முழு இருதயத்தோட இன்னைக்கு நீங்க தேடுவீர்களே ஆனால், அவருக்கு முதன்மையான இடத்தை நீங்க கொடுத்து, அவர் வார்த்தைய அனுதினமும் நீங்க நேசிச்சு, அந்த வழிகாட்டுதல ஆலோசனையை நீங்க பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், அதை நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ள உங்க சூழ்நிலைகள்ல உங்களால அந்த அறிவை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் செயல்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைங்க காரியமா இருக்கலாம், உங்க சரீரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. ஒரு ஊழியக்காரர் கிட்ட போய் ஒரு மனிதர் கேட்டாராம், எனக்கு வந்து என்னோட வேலையில ப்ரமோஷன், எனக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்குது, என் பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கிறதற்கு எனக்கு உபயோகமாக இருக்கும், நான் அந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகி போகலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். உடனே அந்த பாஸ்டர், தேவ மனிதர், அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்க போற ஊர்ல இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்குமா? இல்ல, அந்த ஊர்ல இந்த சத்தியம் கிடைக்காது. பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்குள்ளயாவது இந்த சத்தியத்தோடு உள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா? இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நீங்க இங்க என்னிடத்தில் வரும்போது, இந்த சபைக்கு வரும் பொழுது எப்படி நீங்க வந்தீங்க? என் மனைவி மரண படுக்கையில் இருந்தாள், என்னுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, வறுமையில இருந்தோம். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு என் மனைவி சுகத்தை என்ன செஞ்சுக்கிட்டா? பெற்றுக்கொண்டாள். என் பிள்ளைகள் சரியாயிட்டாங்க, என் வறுமை மாறியது. அப்ப இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? சத்தியம். நீங்க போற இடத்துல சத்தியம் இல்லை என்றால், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்காது என்றால், அந்த ப்ரமோஷன் தேவையில்லை. இதுதான் தேவனுடைய ஞானம். ஆனா உலக அறிவு என்ன சொல்லும்? எனக்கு கூடுதல் சம்பளம்னா என் பிள்ளையோட படிப்பு செலவை நான் பாத்துக்குவேனே, என் செலவை நான் பாத்துக்குவேனே, இந்த இடத்துல எனக்கு அது ஈஸியா இருக்குமே. இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். மிக சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா நம்ம கண்ணுக்கு தெரியறதை என்ன செய்யறோம்? தேர்ந்தெடுக்கிறோம். சிறந்ததை என்ன செய்யறோம்? தவற விட்டு விடுகிறோம். அவர் அந்த சத்தியத்தோடு இணைஞ்சிருக்க முடியும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை.
உங்களுக்கு எப்படி ஒரு நண்பர்கள் உறவுகள் தேவையோ ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. உங்க ஐக்கியம் ஆவிக்குரிய ஐக்கியமாக இருந்தால் உங்களால சோர்வுகளுக்கு மத்தியில எளிதாக அந்த பலத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கை சோர்ந்து போச்சுன்னா இன்னொரு கை என்ன செய்யும்? தூக்கி விடும். அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா மருத்துவ செலவு அவருக்கு தேவையில்லை, இல்லையா? அந்த சத்தியத்துக்குள்ள அவரால் போக முடிந்தது என்றால் அவருக்கு தேவைகளை சந்திக்கிறது அவர் என்ன செஞ்சிருவாரு? சந்தித்து விடுவார். இப்படிதான் ஞானத்தை நம்முடைய சூழ்நிலைகள்ல பயன்படுத்துறது. எல்லா காரியங்களையும், பிள்ளைங்க படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய அறிவை நீங்க பயன்படுத்துறதுக்கு பேருதான் ஞானம். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுதான் வெளிப்பாடு. இந்த ரெண்டையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க சூழ்நிலைகள்ல அவருடைய வழி நடத்துதல உங்களால எளிதாக என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எடுத்த சத்தியத்தை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில. இது ஒரு அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு எடுத்தது. இது நிறைய சத்தியம் நம்ம கேக்குறோம், நமக்கு தகவல் தெரியுது. அது சின்ன சின்ன விஷயத்திலையும் நீங்க அதை செயல்படுத்த அந்த கிருபை அந்த இடத்துல வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும். உங்க பாரங்கள் உங்களை விட்டு போறதா இருக்கட்டும், உங்க பிரச்சனைகள்ல உங்களை ஆறுதல் படுத்துறது மாத்திரம் இல்ல, அதை சரி செய்யறேன்னு சொல்றாரு. உனக்கு முன்னாடி நான் போறேன்னு சொல்றாரு. உங்க நெஞ்சின் பாரம் நீங்க அதை சுமந்துகிட்டே போக வேண்டிய தேவை இல்ல, நான் சுமக்கிறேன்னு சொல்றாரு. உங்க பாதைகளை நான் செவ்வை பண்றேன். அந்த வேடனுடைய கண்ணிக்கு அவருடைய வார்த்தை நம்மை தப்புவிக்கிறது. அது சிறந்த ஞானம், அவருடைய ஞானம்தான். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாவீது ராஜா சொன்னது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். உலகத்தையே படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர். கிறிஸ்துவே எங்களது ஞானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உம்முடைய வார்த்தையே எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. எங்க சூழ்நிலைகள்ல உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த அறிவை எப்படி நாங்கள் பயன்படுத்துவது, அந்த ஞானத்தின்படி எப்படி நாங்கள் நடந்து கொள்வது, இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பார்க்க நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்வில் நீர் செயல்பட காத்து கொண்டிருக்கிறீர். அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உம்முடைய வழிகாட்டுதலையும் உம்முடைய ஆலோசனையையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய அக்கறையையும் எங்களிடத்தில் காண்பிக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு அதை நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆவியானவர் மூலம் அதை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் முழு இருதயத்தோடு அதை தேடும் பொழுது, நாங்கள் முதன்மைப்படுத்தி முதலாவது உம்மை நாங்கள் தேடும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். அவங்க என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுக்கிறதற்காய் நன்றி. அவர்களோடு பேசியதற்காய் நன்றி. அவங்க பாரங்களை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்க நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நீர் விசாரிக்கிறவரானபடியினால் அவங்க பாரங்களை உங்களுடைய பாதத்தில் இறக்கி வைக்க நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதை விசாரித்து அதுல நீங்க செயல்படுத்துகிறவராகவும் சரி செய்கிறவராகவும் இருக்கிறீர். பாதைகளை செவ்வை பண்ணுகிறவராக இருக்கிறீர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா. இந்த தைரியத்தை நீங்க கொடுத்ததற்காய் நன்றி. இந்த அறிவை எங்க சூழ்நிலைகளை பயன்படுத்த நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. உடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி ஆவியானவரே. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி.
தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காய் நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி அப்பா. தேவ சமாதானம், தெய்வ வாழ்வு, தெய்வ அன்பு, தெய்வ சுகம் அவங்க இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.